ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். எப்போது பீர்க்கங்கால ஒரு பச்சடி, ஒரு கூட்டு, ஒரு துவையல் அது மாதிரி தான் செய்கிறோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக நான் ஒன்று செய்ய போகிறேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகும் சீரகமும் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் நுரை பீர்க்கன் எடுத்துக்கேன். நீங்கள் நார்மல் எந்த பீர்க்கன்னாலும் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் நிறைய நுரை பீர்க்கன் இருக்கனால அதை எடுத்திருக்கேன். அதே மாதிரி பச்சை மிளகாவும் நம்ம வீட்டு பச்சை மிளகா தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தோலோடு சமைக்கலாம் இந்த கூட்டை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? நல்லாவே மசிஞ்சு சூப்பராக வந்துடும். எந்த சைடிஷ்மே இல்லாமல் அப்படியே அதை போட்டு வரைய சாப்பிடலாம். இல்லை நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது வேணும் அப்படின்னாக்கா ஒரு அப்பளமோ இல்லைன்னா கொஞ்சமாக ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், சரிங்களா? தோலோடு போட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வேறு எதில் இது செய்யலாம் அப்படின்னாக்க சொரக்காய், பிஞ்சு சொரக்காய் தோலோடு அப்படியே பறிச்சிட்டு வந்து அப்படியே செஞ்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம வந்து ஒரு பல்லாரி வெங்காயம் வந்து நல்ல நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம். இன்றைக்கி எல்லாம் அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ நான் மட்டுங்கிறதுனால நம்ம வந்து சிம்பிளாக ஒரு கடையல் பால் கூட்டு இதுக்கு பேர், சரிங்களா? அப்புறம் பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு இது மட்டும்தான், அதனால் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கேன். நல்லா வதங்கட்டோங்க. நல்ல வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பீர்க்கங்காய் போட்டு உப்பையும் தட்டிடலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம தண்ணியெலாம் எதுவும் விட வேணாம். அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சிங்கனாலே இதிலேருந்து தண்ணி வரும், அதுலேயே வெந்துடும். அந்த டைமுக்குள்ளே நம்ம இது ஒரே ஒரு பீர்க்கங்காங்கிறதுனால ஒரு சில் அல்லது 1.5 சில் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் நீங்கள் வந்து இதில் பசும்பால் விட்டும் செய்யலாம். எந்த மாதிரினா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் விட்டால் தெரிஞ்சிருமானா கண்டிப்பாக கிடையாது. நல்லா சிம்மில் வச்சுட்டு ஆறின பாலை விட்டு கொதிச்சதே இறக்கிற வேண்டியதான். தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிந்தால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மட்டும் விட்டுக்கோங்க. நல்லா வெந்துடுச்சு. கை நிறைய கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நல்லா இந்த மட்டை வச்சு கடைஞ்சி விடுங்க. நான் 1-2 கடைஞ்சிருக்கேன், நீங்கள் நல்லா கூட கடைஞ்சிக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் நான் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து பசும்பால் கூட விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்தோடனே இறக்கிற வேண்டியதான். சுட சுட சாதம், நல்ல காரமான உருளைக்கிழங்கு, அதில் அப்படி குலைவான இந்த பீர்க்கங்காய் பால் கறி விட்டு நான் சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிடலாம்.